ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் A2A TNPSC சேனல். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் அனலிஸ்ட் ட்ரக்ஸ் டெஸ்டிங் இன் லெபார்டரி அதனுடைய தமிழ் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா 50 கொஷின் பார்த்தோம், அதாவது ஆஃப் பார்ட் கொஷின் பார்த்தோம். இந்த வீடியோ பதிவில் ஆஃப் பார்ட் கொஷின் பேப்பர் பார்க்கலாம், அதாவது 50லேருந்து 100 வரைக்கும் பார்க்கலாம். சரிங்களா? வாங்க இப்போ நம்ம 50 கொஷின்லேருந்து பார்க்கலாம். செக் என்ற இணையான தமிழ்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா சரியான விடைன்னு பார்த்திங்கன்னா காசோலை தான். வரைவோலை வந்து டிமாண்ட் டிராஃப்ட் வரும். டிடி வந்து வரைவோலைன்னு சொல்லுவாங்க. பணத்தால் வந்து கரன்சின்னு சொல்லுவாங்க. கடன் அட்டையை என்ன சொல்லுவாங்க? டெபிட் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கடன் அட்டையை வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டுன்னு சொல்லுவாங்க. கிரெடிட் கார்டு, கடன் அட்டையை வந்து கிரெடிட் கார்டுன்னு சொல்லுவாங்க. பற்று அட்டைன்னு ஒன்று இருக்கும். பற்று அட்டை அதுதான் டெபிட் கார்டுன்னு சொல்லுவாங்க. டெபிட் கார்டு தான் பற்று அட்டைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. கடன் அட்டைன்றது வந்து கிரெடிட் கார்டு, பற்று அட்டைன்னு வந்து டெபிட் கார்டு. சரிங்களா? ஓகேவா? அடுத்தது பார்க்கக்குள்ள அதே தான் நேரான தமிழ்ச்சொல் கேட்குறாங்க. இன்ஸ்டீட் ஆஃப்னா அதுக்கு பதிலாக அப்படின்னு வரும். பதிலாக. சரிங்களா? உடனடினா சடன்லின்னு வரும். உடனடியாகனா சடனி. நொடி நேரம் ஜஸ்ட் எ டைம், ஜஸ்ட் எ செகண்ட் தான் நொடி நேரம். தூண்டி விடுனா சிமுலேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சிமுலேட்டிங் தான் தூண்டி விடு. இப்போ அதை பதிலாக அப்படின்னு இன்ஸ்டீட் ஆஃப். சரிங்களா? அடுத்தது 52வது கொஸ்டின் பார்க்கல. அதே தான் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தான் கேட்குறாங்க இதில். அப்போது சரியான கரன்சி முன்னாடி பார்த்தல, கரன்சின்றதுக்கு என்ன? பணத்தால் சரியாக இருக்குது. பேங்க் அப்படின்றது காசோலை கிடையாது, வங்கின்னு அர்த்தம். சரிங்களா? வங்கி. அடுத்து செக் அப்படின்றது வந்து காசு ஓலை வரும், வங்கி கிடையாது, காசு ஓலை. அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேங்க்குக்கு வங்கி வரும், செக்குக்கு வந்து காசு ஓலைன்னு வரும். டிமாண்ட் டிராஃப்ட் அதான் சொன்னேன். டிமாண்ட் டிராஃப்ட் வந்து டிடி அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அப்போ பற்று அட்டை வருது. அப்போ சரியாக பொருந்தது கரன்சி தான் பொருந்திருக்கு. அடுத்தது பார்க்கக்குள்ள சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுக்க. சேவல். எப்பவுமே சேவல் வந்து கூவும், கோழி தான் கொக்கரிக்கும். சரிங்களா? கோழி கொக்கரிக்கும், சேவல் கூவும். சேவல் கரையா, காகம் தான் கரையும். ஆடு தான் கத்தும். சரிங்களா? ஆடு கத்தும், சேவல் கத்தாது. அப்போ சரியான பதில் எது பார்த்தீங்கன்னா சரி. சேவல் கூவும், கோழி கொக்கரிக்கும், காகம் கரையும், ஆடு கத்தும், மாடும் கத்தும். சரிங்களா? அடுத்தது மரபு பிழையுள்ள தொடர். அதே மரபு பிழை தான் அடுத்துன்னு கேட்குறாங்க. ஆணிரை கவர்ந்தனர். புறா குணுகும். சரியாக தான் இருக்குது. புறா குணுகும், சேவல்கள் கூவும் தான். ஆணிரை கவர்ந்தனர், இது சரிதான். ஆண் என்றது மாடுகள். மாடுகளை கவர்ந்து சென்றனர் தான் சரியாக வரும். கூகை அலறாது, கூகை வந்து கூவும். சரிங்களா? கூகை கூவும், அதான் சரியான விடை. சரி, கூகை வந்து குழறும். கூகை வந்து குழறும், கூவாது, கூகை வந்து குழறும். சரிங்களா? அடுத்தது யானை ஒளி மரபு. யானை வந்து பிளிரும் தான், உருமாது. புலி தான் உருமும், யானை பிளிரும். சரிதான். முழங்கும். சிங்கம் முழங்கும். பசு கதரும். சரிங்களா? பசு கதரும், சிங்கம் முழங்கும், புலி உருமும், யானை பிளிரும். சரிங்களா? ஒரு கொஷினில் 4 ஆன்சர் பார்க்குறோம். புரியுதுங்களா? அதுதான் ஒரு கொஷின் பார்த்தா அதுக்கான 4 ஆப்ஷனுக்கான ஆன்சர் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்காக தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஒரே ஒரு மெயின் ரீசனுக்காக தான். அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக. சோழர்களால் கட்டப்படாதது எதுன்னு கேட்குறாங்க. இது ஆட் ஒன் அவுட் ஆஃபில் கேட்குறாங்க. பொருந்தாத சொல்லி. அப்போ கங்கை கொண்ட சோழபுரம்
சோழபுரம்னே கொடுத்துட்டாங்க. அப்போ அது வந்து சோழர்கள் கட்டுறது தான். ஐராவதீஸ்வரர் கோயில், அதாவது கும்பகோணத்தில் இருக்கும். இது ஐராவதீஸ்வரர் கோயில். இவரும் பார்த்திங்கன்னா நம்ம சோழர்களால் கட்டப்பட்டது தான். கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோயில் வந்து சோழர்களால் கட்டப்பட்டிருக்காது. சரிங்களா. திரிபுவன வீரேஸ்வரம் கோயில் இது வந்து சோழர்களால் கட்டப்பட்ட கோயில் தான். சரிங்களா. இது யாருன்னு பார்த்திங்கன்னா பாண்டியர் கட்டியிருப்பாங்க. இது வந்து சேரர் கட்டியிருப்பாங்க. இந்த கிருஷ்ணாபுரம் கோயிலை வந்து சேரர்கள் தான் கட்டியிருப்பாங்க. சரிங்களா. அப்போது சோழர்களால் கட்டப்படாததுங்கிற கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோயில் தான். இது வந்து 9th புக்கில் தமிழ் புக்கில் இருக்கிற கண்டென்ட் தான். சரிங்களா. நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். பொருந்தாத இணையை கண்டறிக. பீடு அப்படின்னா சிறப்புன்னு தான் அர்த்தம். பீடுன்றதுக்கு சிறப்பு அப்படின்னு இருக்கும். விசும்புனா வானம் அப்படின்றது சரிதான். தன்பெயல் குளிர்ந்த மழை. சரிங்களா. தன்பெயல்ன்றது குளிர்ந்த மழை தான். இதில் இந்த தன்பெயல்ன்ற வார்த்தை எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டில் இருக்கும். முல்லைப்பாட்டில் இந்த லைன் இருக்கும். தன்பெயல் அப்படின்னு தான் குளிர்ந்த மழை. இது சொற்பொருளில் இருக்குது. நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். ஊழ் அப்படின்றது யுகம் கிடையாது. ஊழ் என்பதற்கு நீண்டதொரு காலப்பகுதின்னு அர்த்தம். நீண்டதொரு காலப்பகுதி ஊழி. அப்போ இதில் பொருந்தாத இதுக்கு பார்த்தீங்கன்னா ஊழ் தான். ஓகே. ஊழி அப்படின்னா தான் யுகம்னு அர்த்தம். அப்போ ஊழ் என்பதுக்கு நீண்டதொரு காலப்பகுதி. சரிங்களா. நல்லா டிஃப்ரென்சியேஷன் புரிஞ்சு வச்சுக்கிங்க. அடுத்தது 58. தாழ்வு அப்படின்ற எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. தாழ்வுக்கு எதிர்ச்சொல் என்னன்னு உயர்வு. தொலைவுக்கு எதிர்ச்சொல் என்னன்னா அருகில். தூரத்துக்கு எதிர்ச்சொல்னு பார்த்தா பக்கம். தூரம் பக்கம். தாமதத்துக்கு விரைவு. சரிங்களா. விரைவு. இப்போது 4 ஆப்ஷனுக்கும் 4 ஆன்சர் தெரிஞ்சு போச்சு. சரிங்களா. தாழ்வுன்றதுக்கு என்ன சரியான பொருள்? உயர்வு தாழ்வு அப்படின்னு சொல்கிறல அதுதான் எதிர்ச்சொல். அடுத்த எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க. இசை என்பதுக்கு சரியான மீனிங் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இசைனா புகழ்னு அர்த்தம். சரிங்களா. அப்போது எதிர்ச்சொல் கேட்குறேன்னா இசைனா புகழ் தானே. அப்போ புகழ்ந்தாங்கன்னா அடுத்து வந்து திட்டுவாங்க. அதான் வசைப்பாடுதல். வசை வந்து திட்டுதல்னு அர்த்தம். திட்டுதல், இகழ்தல் இதுக்கெல்லாம் பொருள். திட்டுதல், இகழ்தல்னா வசைப்பாடுதல். புகழ் இகழ். சரிங்களா. புகழ் இகழ். வசை இசை. நசைன்றது விருப்பம் வரும். இசை. அப்போ இசைனா புகழ் இகழ்னு சொல்லிட்டீங்க. அப்போ இசைனா நசைன்னு தானே வரும்னு கேட்டால் இல்லை. இது நசைனா விருப்பம். நசைன்றதுக்கு இன்னொரு பொருள் விருப்பம். அப்போ இசைன்றதுக்கு புகழ். இது புகழ்னு கொடுத்தாங்கன்னா இகழ்னு போடலாம். இங்கே இசைன்னு கொடுத்துட்டாங்க. அதனால் நீங்கள் வசைன்னு தான் போடணும் ஆன்சர். சரிங்களா. அடுத்த கொஸ்டின். நீக்குதல் அப்படின்ற சொல்லி நீங்கள் எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க. அப்போ நீக்கனா என்ன பண்ணுவாங்க? சேர்ப்பாங்க. அப்போ ஆன்சர் டி தான். போக்குதல். நீக்குதல்னாலும் ஒன்று தான், போக்குதல்னாலும் ஒரே மீனிங்கில் தான் இருக்குது. அழித்தல் அதுக்கு ஆப்போசிட்னா உருவாக்குதல். அழித்தல் உருவாக்குதல். தள்ளுதல்னா இழுத்தல். சரிங்களா. இழுத்தல். அப்போ நீக்குதலுக்கு சரியான பொருள் எது? சேர்த்தல் தான் சரி. அடுத்தது சேர்த்து எழுதுக. கட்டி கூட்டல் அடித்தல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கட்டி அடித்தல். இதுதான் சரியாக வரும். கட்டி அடித்தல் எப்படின்னு பார்க்கக்கொள்ள இட்டு கூட்டல் ஈ. டீ வந்து இட்டு கூட்டல் ஈன்னு தானே சொல்லுவோம். அப்போது இட்டு கூட்டல் ஈ டீயா. அப்போது இங்கே ஆ இருக்குது. இது ஒரு விதி இருக்குது. ஈ எவ்வழி எவ்வும், ஏனைய வழி வவ்வும். ஐ இதெல்லாம் வந்தால், ஐலாம் வந்தால் எத்தனை யா அப்படின்ற மெய் ஈ என்ற மெய் எழுத்து வரும். சரிங்களா. அடுத்தது இந்த இரண்டுமே இல்லாத 9 எழுத்து வந்தால் வா வரும். சரிங்களா. ஏ அப்படின்ற ஒரு எழுத்து வந்தால் என்ன வரும்? ஈயும் வரும், இவ்வும் வரும். சரிங்களா. அப்போது இந்த இடத்துலலாம் வந்திருக்கு ஈ தானே வந்திருக்கு. அந்த ஈக்கு பதிலாக என்ன வரும்? ஈ கட்டி. ஓகேங்களா. அப்போ ஈ இருந்தால் அதுக்கு பின்னாடி எதுன்னு வரும்? யா வரும், ஈ வரும். அப்போ
ஈ கூட்டல் ஆ என்ன வரும்? யா வருமா? அப்போ இது என்ன விதி? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதிப்படி கட்டி ஈ கூட்டல் ஆ யாவா மாறிடும். அப்போ கட்டி அடித்தல் இதுதான் பொருள். சரிங்களா? புரியுதா? எப்படி புணர்ச்சி விதின்ட்டு இதுக்கு புணர்ச்சி விதி முக்கியம். சேர்த்ததுக்கு பிரித்ததுக்கு புணர்ச்சி விதி இது தெரிஞ்சால் நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம். சரிங்களா? அடுத்து தேர்ந்தெடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு கேட்குறாங்க. தேரெடுத்து தேரேன்னு வந்துடும். இரு கூட்டல் ஏ வந்து ஏவா மாறிடும். அப்போ தேரெடுத்துன்னு வந்துடும். அப்போ இது வராது. தேர்ந்தெடுத்து இங்கே உயிர் வரின் உக்குரல் மேய்விட்டு ஓடும் விதிப்படி இத்து கூட்டல் ஊ போயிடுச்சுன்னா அப்போ இத்து கூட்டல் ஆ தாவா மாறிடும். இத்து கூட்டல் தேர்ந்தெடுத்து அப்படின்னு வந்துடும். சரிங்களா? இத்து கூட்டல் ஆ தாவா மாறிடும். அப்போ தேர்ந்தெடுத்து அப்படின்னு வந்துடும். அப்போ இதுவும் வராது. தேர்ந்தெடுத்து அப்படின்னு வரக்குள்ள ஊ தேர்ந்தெடுத்து அப்படின்னு வரக்குள்ள தேர்ந்தெடுத்து வராது. சரிங்களா? இத்து தான் வரும். முன்னாடி வந்து இத்து தான் வரும். அப்போ இத்து கூட்டல் இத்து சேராது, கண்டிப்பாக சேராது. அப்போ இதுவும் தவறு. அப்போது இதுதான் சரியாக இருக்கும். தேர்ந்து கூட்டல் எடுத்து தான் சரியாக இருக்கும். எப்படின்னு பார்க்கலாமா? இத்து கூட்டல் உக்குரல் மெய்விட்டு ஓடும் விதிப்படி இத்து மட்டும் இருக்குமா? இங்கே ஏவா? அப்போ இத்து கூட்டல் ஏ வந்து என்ன மாறிடும்? தேவா மாறிடுமா? அப்போது இது ரெண்டுத்துக்கு பதிலாக என்ன வரும்? தேவா மாறிடுமா? அப்போ தேர்ந்தெடுத்து அப்படின்றது சரியாக பொருந்திடுமா? அப்போ ஆப்ஷன் டி தான் சரி. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து அதுதான் அது சேர்த்து பிரித்ததுக்கு கொடுத்துட்டு எது பொருந்திருக்குன்னு கேட்குறாங்க. கண் கூட்டல் உண்டு கண்ணுண்டு. சரிங்களா? இது அப்புறமா பார்க்கலாம். இதுதான் சரியாக இருக்குது, ஆனால் அப்புறமா பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது கண் கூட்டல் உண்டு கண்ணுண்டு அப்படின்னு வரக்குள்ள இது கண்ணுண்டு. இங்கே நூ என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஊவா போட்டிருக்காங்க. இந்த ஊ இன்னு கூட்டல் ஊ தான் நூவா மாறிடும். அப்போ இங்கே என்ன வெறும் ஊ குரில் ஊ தான் இருக்குது. அப்போ இது வராது, தப்பு. கண்ணுண்டு. இங்கே பாருங்கள், இங்கே குரில் கா இருக்குது, இங்கே நெடில் கா இருக்குது. அப்போ இதுவும் வராது, தப்பு. கண்ணுண்டு. இங்கே கண் கூட்டல் உண்டு கண்ணுண்டு. இங்கே கல்லுண்டுன்னு இருக்காங்க. கல்லுன்றது வராது. அப்போ ஆப்ஷன் சியும் தவறு. சரிங்களா? இப்போ எப்படி சார் கண் கூட்டல் உண்டு கண்ணுண்டு அப்படின்னு வந்துன்னு கேட்டிங்கன்னா தன்னொற்று இரட்டு அப்படின்ற விதிப்படி கணுண்டு அப்படின்னு மாறும். இயல்பினும் விதியினும். சரிங்களா? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்ற விதிப்படி கா இன்னும் வந்து நூவாக மாறிடும். சரிங்களா? இன்னும் கூட்டல் ஊ நூவாக மாறிடும். அப்போ கணுண்டுன்னு வருங்களா? அப்போது இந்த வார்த்தையை இந்த சவுண்டை உச்சரிக்கிறதுக்காக, அதாவது எப்படின்னா தனி குரலை அடுத்து குற்றெழுத்து வந்தால் தன்னொற்று இரட்டும் அப்படின்னு விதிப்படி. சரிங்களா? இப்போ தனி குரில் தானே இது. கண் என்பது தனி குரில் ஒற்று தானே. தனி குரலை அடுத்து ஒற்று எழுத்து வந்தால் தன் ஒற்று இரட்டும். அப்போ கண் ப்ளஸ் உண்டு கண்ணுண்டா. அப்போ இந்த இன்னு கூட்டல் ஊ நூவாக மாறிடுமா? அப்போ கண்ணுண்டுன்னு மாறிடுமா? இப்போ வந்து எப்படி புரியுதுங்களா? இது வந்து என்ன விதினா ஒன்றுமே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தனிக்குரலை அடுத்து தன்னொற்று இரட்டும் விதிப்படி இன்னுடைய ஒரு ஒற்று இரட்டும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இயல்பு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு விதிப்படி ஆ வந்து ஒற்றும். சரிங்களா? அப்போ இன்னு கூட்டல் ஆ இன்னு கூட்டல் ஊ கண்ணுண்டு அப்படின்னு மாறிடும். புரியுதுங்களா? இதுதான் புணர்ச்சி விதி. இப்படி தான் சேரும் பிரியும். அடுத்து சரியான வினாச்சொல்லை எடுத்து எழுதுக.
டேஷ் இரண்டும் பிறர்க்கு உதவவே என சான்றோர் கருதினர். இப்போ யாவை இரண்டும் கொடுத்துட்டாங்க. இரண்டும் யாவை இரண்டும் பிறருக்கு உதவி சான்றோர் கருதினர். யாவைன்றது வராது, கண்டிப்பாக செட் ஆகலாம். யாது அப்படின்னா சிங்குலர் குறிக்கிறது, சிங்குலர் ஒருமையை குறிக்கிறது. அதனால் யாது அப்படின்றது வராது. யாவைன்றது பன்மை தான் இருக்குது, ஆனால் இங்கே இரண்டும் தான் இருக்குது. இப்போ நிறையா சொன்னால் பலர்பாலில் சொன்னால் அப்போ அது வந்து யாவைன்றதை போட்டுக்கலாம். அப்போ இங்கே ரெண்டு மட்டும்தான் இருக்குது. எது அப்படின்றது வந்து ஒருமையை தான் குறிக்கும். எதுன்றது ஒருமையை குறிக்கும், சரிங்களா? அப்போ எது இரண்டும் பிறருக்கு உதவாதும் வராது. அப்போ எவை இரண்டும், இதுதான் சரியான விடையாக இருக்கும். புரியுதுங்களா? அடுத்து பத்தியை படித்து விடை எழுதுக. இது நீங்கள் நான் காட்டுறேன், கொஞ்ச நேரம் பாஸ் பண்ணிவிட்டு இந்த பத்தியை படிங்க. படிச்சுட்டு இதில் ஒரு 5 கொஷின் கொடுத்துருப்பாங்க. அந்த 5 கொஷினும் நல்லா உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லிவிட்டு ஆன்சர் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கு டைம் ஆகிடும், ஏற்கனவே டைம் ஆகிடுச்சு. இதெல்லாம் பத்தியில் இருக்கிறத அப்படியே படித்து நம்ம பார்த்து ஆன்சர் பண்ண போகணும், சரிங்களா? அதனால் நீங்களே படித்து எழுதிக்கலாம். அதில் 69 வரைக்கும், 64லேருந்து 65லேருந்து 66, 67, 68, 69, சரிங்களா? 4 கொஷின் கொடுத்துருக்காங்க. நம்ம 5வது கொஷின் பார்க்கலாம், சரிங்களா? அடுத்தது ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? என்னன்னு பார்க்கலாமா? சங்க காலத்திலிருந்து அரசராயினும் வறியோராயினும் விருந்தினரை போற்றினான். விருந்தினரைன்றது சிங்குலராக இருந்தாலும் ஒரு மரியாதை நிமித்தமாக போற்றினான் வரக்கூடாது. அரசனாயினும் வறியோராயினும், அப்போ அரசனுக்கு எப்படி மரியாதைனா தருவோம்? அப்போ போற்றினான்னு சொல்லிட்டு அரசனை சொல்லுவோம், போற்றினார்னு தான் சொல்லுவோம். அப்போ இது தவறு. சங்க காலத்திலிருந்தே அரசராயினும் வறியோராயினும் விருந்தினரை போற்றினார்ன்றது ஒருத்தவங்கள சொல்லுவாங்க, போற்றினார் அப்படின்றது. அப்போ அரசர் வறியவர், விருந்தினர். அரசர் பார்த்திங்கன்னா வறியவராக இருந்தாலும் விருந்தினராக இருந்தாலும் போற்றுவாங்க. அப்போது இது வந்து போற்றினார்ன்றது சிங்குலரில் வரும். அப்போ இது தவறு, ஒருமையில் வரும். அப்போ இதுவும் தவறு. சங்க காலத்தில் இருந்தே அரசராயினும் முதியோராயினும் விருந்தினரை போற்றியது. யார் போற்றியது? ஒரு அக்ரணியை கொடுக்கிறதுனால இது வந்து வராது. அப்போ இது வந்து அரசர், முதியவர், விருந்தினர் இவங்க எல்லாமே உயர்தனை. அங்கே சொல்கிறது வந்து போற்றியதுன்னு சொல்கிறது வந்து அக்ரணியை சொல்கிறாங்க. அப்போ போற்றியது வராது. சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க. அப்போ 3 தப்பாக போயிடுச்சுன்னா அப்போ சரியான விடை ஏதான். இதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குமா? சங்க காலத்திலிருந்தே அரசராயினும் வறியவராயினும் விருந்தினரை போற்றினர். நம்ம சொன்ன பார்த்தீங்களா, போற்று 4 பேரை போற்றினர் கொடுத்தா சரியாக இருக்கும்னு சொன்னோம்ல. இப்போ இதில் சரியாக கொடுத்துருக்காங்களா? ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்தது ஒருமை பன்மை பிழை தான். அடுத்தது மணிகளால் காவடியை அழகுபடுத்துகின்றனர். மணிகளால் காவடியை அழகுபடுத்துகின்றனர் வரக்கூடாது, அழகுபடுத்துகின்றன அப்படின்னு வரக்கூடாது, சரிங்களா? இது தவறு. காவடியின் அமைப்புக்கேற்ப சர்ப்ப காவடி, பூக்காவடி, தேர்காவடி என அழைக்கின்றது. இது தவறாக இருக்குது, சரிங்களா? சாரி, இங்கே என்ன கேட்டிருக்கேன், ஒருமை பன்மை பிழையுள்ள தொடரை தான் கேட்குறாங்க, சரிங்களா? அப்போ இது வந்து தவறாக இருக்குது, இதுதான் தவறு. மணிகளால் காவடியை அழகுபடுத்துகின்றனர், இது சரியாக தான் இருக்குது. பழமையை உணர கலைகள் துணை செய்கின்றன. கலைகள் சொல்லிட்டாங்க, செய்கின்றனன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இது சரியாக தான் இருக்குது. தேவராட்டம் எளிய ஒப்பனையுடன் நிகழ்த்தப்படுகின்றது. சரிதான். தேவராட்டம் நிகழ்த்தப்படுகின்றது, சரிதான். அப்போ இது மட்டும்தான் தவறாக இருக்குது. ஆப்ஷன் பி தான் தவறு.
அடுத்த கொஸ்டின், சொல் பொருள் பொறுத்துக்க. சொல் பொருள் கொடுத்துட்டு பொறுத்துக்க சொல்கிறாங்க. சீவன் அப்படின்னா உயிர். நம்ம அம்மாவை தொந்தரவு பண்ணிகிட்டே அவங்க சொல்லுவாங்கள்ல, தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தால் அவங்க சொல்லுவாங்கள்ல, இங்கே சீவனை ஏன் எடுத்து கொட்டிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ ஜீவன்றது உயிர்ன்றது பொருள். வையம் அப்படின்றது உலகம். சரிங்களா. சபதம் சூளுரை. சூளுரை என்னென்னா, நம்மளுக்கும் நம்ம ஃப்ரெண்டுக்கும் ஏதோ சண்டை வந்து போச்சுன்னா அப்போ சொல்லுவோம்ல, நான் சபதம் எடுக்கிறேன்டா, இந்த எக்ஸாமில் நான் 100க்கு 95 மார்க் வாங்கி காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இந்த சூளுரை. சபதம் என்பது சூளுரைன்ற பொருள். மோகித்து. மோகித்துனா விரும்பி. சரிங்களா. இந்த ஒரு வார்த்தை வந்து புதுசாக தான் இருக்கும், அதனால் நீங்கள் பார்த்து வச்சுங்க. விரும்பி. மோகித் என்பது விரும்பி. அறிஞ்சொரு பொருளை கேட்டாலும் இல்லை எதிர் சொல்ல கேட்டாலும் நீங்கள் சரியாக போடணும். அதுக்காக தான் சொல்கிறேன். மோகித் என்றால் விரும்பி. அப்போ சரியான விடைன்னு பார்த்தீங்கன்னா பி தான் சரி. அடுத்தது சொல் பொருள் பொறுத்துக்க தான். அடுத்தது குழி அப்படின்றது ஒரு நில அளவை பெயர் தான் குழின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இப்போ நில அளவை பெயர் ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும். ஏக்கர், ஹெக்டேர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு சில ஊரில் குழி மா அப்படின்லாம் சொல்லுவாங்க ஒரு சில இடத்துல. இப்போ மான்றது ஒரு மரப்பெயராக இருந்தாலும் இந்த நில அளவு பெயரை மானுன்னு சொல்லுவாங்க. நில அளவு பெயரை மானுன்னு சொல்லுவாங்க, குழின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அடுத்தது குழின்னா நில அளவு பெயர். மணி அப்படின்னா முற்றிய நெல்லை தான் மணின்னு சொல்லுவாங்க. நெற்பயிர் இங்கே ஒரு மணிமணியாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது முற்றிய நெல்லை தான் மணின்னு சொல்லுவாங்க. சீலை அப்படின்னா புடவை. இந்த மதுரை சைடில் என்ன சொல்லுவாங்க, சீலைன்னு தான் சொல்லுவாங்க. சீலை புடவைன்னு சொல்ல மாட்டாங்க. சீலை தான் இந்த மதுரை சைடெலாம் சொல்லுவாங்க. அது சுங்குடி சேலை அப்படின்னு சொல்லுவாங்க. சீலை அப்படின்னு சொல்லுவாங்க. சான் அப்படின்றது நீட்டல் அளவை பெயர். நம்ம சின்ன பிள்ளையெல்லாம் குண்டு விளையாடிருப்போம். குண்டு விளையாடக்குள்ள ஜான் வச்சு பார்ப்போம்ல, 2 குண்டுக்கும் இடையில ஜான் வச்சு பார்ப்போம்ல, ஜான் கையை வச்சு பார்ப்போம்ல, அதான் ஜான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆப்ஷன் டி தான் சரி. சரியான பொருளை அறிய. அலர். அலர் அப்படின்னா மலர்தல் அப்படின்ற பொருள். அலர் அப்படின்றது மலர்தல். உயர்தல் அப்படின்றது சிறப்பு. சிறப்புனா உயர்தல். ஒளிர்தல் அப்படின்னா உமிழ்ந்த ஒளிர்தல் அப்படின்னு சொல்லலாம். அழித்தல். அழித்தலுக்கு என்ன சொல்லலாம்? அழித்தலுக்கு கேடு அப்படின்னு கூட சொல்லலாம். கேடு கெடு எல்லாமே சொல்லலாம். சரிங்களா. அழித்தலுக்கு. அடுத்தது பிழை திருத்துக. இதுதாங்க நான் எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் கிட்டத்தட்ட இது 4வது கொஷின் பார்க்குறோம். இந்த 4 கொஷின்லையுமே முன்னாடி பார்த்த ஆஃப் பார்ட்டில் இந்த கொஷின் இருந்தது. அப்பயே உங்களுக்கு சொன்னேன், இப்பயும் சொல்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா. பிழை திருத்துக. அவன் கவிஞன் அன்று. அன்று அவன் கவிஞன் அன்று. அன்று வரக்கூடாதுங்க, அல்லன் தான் வரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அன்று அப்படின்றது அக்ரிணையை குறிக்கக்கூடியது. அக்ரிணையை குறித்தா, அக்ரிணை ஒருமையை குறித்தா அன்றுன்னு வரும். உயர்திணை உரிமையை குறித்தா அல்லன் வரணும். அல்லன். அவன் அல்லன் அப்படி தான் வரும். சரிங்களா. அவன் அல்லன். அவை அல்ல அப்படின்னு வரும். சரிங்களா. அவள் அல்லல். அவள் அல்லல் வரும். அவள் அல்லல். அவை அன்று. அவை அன்று. சரிங்களா. அவை அன்று. அன்று அக்ரிணை பன்மையை குறித்த அவை வரும். அவன் அதாவது முன்னிலை உரிமையை குறித்தால் அவன் அல்லன் வரும். சரிங்களா. இது நல்லா தெரிஞ்சு வச்சிங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின். இது இன்னொரு தடவை கூட விளக்கமாக சொல்கிறேன் உங்களுக்கு. அவன் கவிஞன் அன்று. அன்றுன்றது வரக்கூடாது. இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, அவன் அல்லன் தான் வரணும். அவன் அல்லன். அவன் அல்லன். அல்ல எந்த இடத்துல வரும்னு பார்த்தீங்கன்னா,
பூக்கள் அல்ல, அவை பூக்கள் அல்ல. பன்மை வந்து போச்சுங்களா? அப்போ அல்ல, அவை பூக்கள் அல்ல. சரிங்களா? அன்று, இது வந்து உங்கள் உரிமை தான். அவை அன்று, அவை அல்ல, அவை பூக்கள் அல்ல, அவை அன்று. இங்கே பார்த்தீங்கன்னா அவள் அல்லல் அப்படின்னு வரும். அவள் அல்லல். இது கரெக்டாக நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்த கொஸ்டின், பிழை திருத்தம். ஒரு ஓர், இதுதாங்க ரிப்பீட் தாங்க. இதெல்லாம் நீங்கள் ஒரு கொஷின் எடுத்திங்கன்னா 4-5 கொஷின், கிட்டத்தட்ட 4 to 5 கொஷின் இந்த ஒருமை பன்மை பிழையில் இருக்குது. ஒரு இதெல்லாம் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் அதனால் இது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இது தெரியாமல் நீங்கள் எந்த எக்ஸாமுக்கும் போகாதீங்க. கொஞ்சம் கடினப்பட்டாலும் இதை தெரிஞ்சு வச்சுங்க. இது ஒன்றும் அவ்வளோ பெரிய கடினம்லாம் கிடையாது, ஈஸியான ஒன்று தான். நானும் ரிப்பீட்டடாக சொல்லிட்டு வரேன், இதுலேயும் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. அது இல்லாத இடத்தில் ஒரு அசைவும் இருக்காது. பிழை திருத்தம் பண்ணுங்கள். ஒரு அது அன்று, அது இல்லாத இடத்தில். சரிங்களா? அப்போது உயிரெழுத்து வந்தால் என்ன இருக்குன்னு சொன்னோம்? அஃது வரும்னு சொன்னோமா? அஃது. அதே உயிர்மை எழுத்து இருந்தால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அது வரும்னு பார்த்தீங்கன்னா அது வரும். உயிர் எழுத்து இருந்தால் அஃது ஓர் வரும்னு பார்த்தோம். அதே உயிர்மை எழுத்து இருந்தால் அது ஒரு அப்படின்னு பார்த்தோமா? அதாவது சொன்னோம்ல, ஓர் உயிர். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஓர் உயிர். ஏன்னா இங்கே உயிர் எழுத்து இருக்குனால ஓர் வரும். புரியுதுங்களா? ஒரு தீ அப்படின்னு பார்த்தோமா? ஒரு தீ. இந்த உயிர் எழுத்து இங்கே உயிர்மை எழுத்து இருக்குது, அதனால் ஒரு அப்படின்றது வந்துருக்கு. புரியுதுங்களா? இப்போது இந்த இடத்துல என்ன பிழைன்னு பார்த்தீங்கன்னா, அது இல்லாத இடத்தில் ஓர் அசைவும் இருக்காது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அது இங்கே என்ன இருக்குது? உயிர் எழுத்து இருக்குது. அப்போ இந்த இடத்துல அது வருமா? உயிர்மை எழுத்து இருந்தால் தான் அது வரும். அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? அஃது வரும். அஃது இல்லாத இடத்தில். இங்கே அதே தான். இங்கே உயிர் எழுத்து இருக்குது, இங்கே ஓர் வருமா கேட்டால் வராது. அதாவது அஃது வரும். அஃது வரும். இந்த இடத்துல கரெக்டாக தான் வந்திருக்கு. ஓர் அசைவும் அப்படின்றது சரியாக தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன வருங்கன்னா அஃது தான் வரும். இந்த இடத்துல தான் அஃது வரும். அப்போ அஃது இல்லாத இடத்தில் ஓர் அசைவும் இருக்காது அப்படி தான் சரியாக வரும். இது எங்கே இருக்குன்னு பாருங்கள். அஃது இல்லாத இடத்தில் ஒரு அசைவும் இருக்காது. அப்போ இது வந்து தவறு. அதுன்றது வந்து போச்சு, இதுவும் தவறு. ஒரு அசைவுன்றது தவறு. இந்த ஆப்ஷன் டியை பாருங்கள். அஃது இல்லாத இடத்தில் சரியாக இருக்குது, ஓர் அசைவும் சரியாக தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி தான் சரியாக இருக்குது. இதுதான் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. இந்த ஒருமைப்பன்மை மேலே பார்த்தோம்ல, அவை அன்று, அவை அல்ல, இது அன்று அப்படின்லாம் பார்த்தோம்ல, அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 கொஷினே கேட்டிருக்காங்க. இதிலேருந்து மட்டும், இந்த 3 டாப்பிக்லேருந்து மட்டும் 6-7 கொஷின் கேட்குறாங்க. கண்டிப்பாக இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்தது, என் அண்ணன் நாளை வருவான் எவ்வகை தொடர். இது வந்து செய்தி தொடர் தான். என் அண்ணன் நாளை வர போகிறான்னு செய்தி தொடர் சொல்லிட்டாங்க. சரிங்களா? இதெல்லாம் செய்தி தொடரில் சொல்ல முடியாது, கட்டளை பிறவினை தொடர்லாம் சொல்ல முடியாது. அதுக்கெல்லாம் முன்னாடியே விளக்கம் பார்த்தோம். நம்ம வேணால் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பருக்கு பாருங்கள். பிழையை திருத்தி சரியாக தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியான தொடரை தேர்ந்தெடுங்க. கோவலன் சிலம்பு விற்க போனால். கோவலன் வந்து போனான்ன்றது பெண், அதனால தவறு. கோவலன் சிலம்பு விற்க போனான், சரிதான். இதுவும் ஆண் தான், இதுவும் ஆண் தான். கோவலன் சிலம்பு விற்க சென்றது அப்படின்றது வந்து அக்ரிணை வருது. அப்போ இது வந்து தவறு. கோவலன் சிலம்பு விற்க சென்றார். இப்போ சென்றார் அப்படின்றது வந்து பல பேர் போனால் சொல்லலாம், பல அப்படின்னு சொல்லலாம். அதாவது தலைவர் அப்படின்னு சொன்னால் சென்றார்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு மரியாதை நிமித்தமாக தலைவர் சென்றார்னு சொல்லலாம். தலைவன் சென்றான்னு சொல்ல முடியாது இல்லை, தலைவர் சென்றான்னு சொல்லலாம். அப்போ இங்கே வந்து கோவலன், இங்கே ஒரு ஒருமையை தான் சொல்கிறாங்க. அதாவது உயர்திணை ஒருமையை தான் இருக்குது.
அதனால் கோவலன் சென்றான் அப்படின்னு தான் சொல்ல முடியும் தவிர கோவலன் சென்றான் கொடுத்தா சரி. கோவலன் சென்றான்ன்றது தவறு. அப்போ அவர்கள் சென்றனர்னு போட்டது சரி. அப்போ இந்த சரியான விடையை பார்த்திங்கன்னா கோவலன் சிலம்பு விற்க போனான் என்பதுதான் தான் சரி. அடுத்த கொஷின். தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன. இது எவ்வகை தொடர்? இது வந்து 6th 7th இருக்கிற ஸ்கூல் புக்கில் அந்த திறன் வளர் பயிற்சியில் இருக்குது இந்த கொஷின். சரிங்களா? ஒரு பேரா கொடுத்து சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வேணால் போய் பாருங்கள். அடுத்தது, இது எவ்வகை தொடர்? தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன. இது வந்து செய்தி தொடர் தாங்க. ஒன்றா ஒரு செய்தியை தான் சொல்கிறாங்க, அதனால் செய்தி தொடர். தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றனவா அப்படின்னு கேட்டால் அது வினாத்தொடர். கட்டளை தொடரில் இது சொல்ல முடியாது. இது வந்து எப்படின்னா தென்னிந்தியாவின் அடையாள சின்னம் ஓ ஹா தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றனவா அப்படின்னு கேட்டால் இது வந்து உணர்ச்சி தொடரில் சொல்லலாம். அப்போ இது உணர்ச்சி தொடர்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு சிம்பிளுமே இல்லை இதில். சரிங்களா? அதனால் இது வந்து செய்தி தொடர். அடுத்தது, கூட்டு பெயர்கள் பொறுத்துக்கு தான் கேட்குறாங்க. மூங்கில் இலைன்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? முளை கீரைன்னு தான் சொல்லுவோம். வேப்பம் தழை தான் சொல்லுவோம். வேப்பந்தழை, வரகு கதிர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது வந்து சொற்களின் கூட்டு பெயர் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். மரபு சொல், இந்த கூட்டு பெயர், தாவர இலைநில பெயர், இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. தெரிஞ்சு வச்சுருந்தா இந்த கொஷின் போடலாம். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க உங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சிடும். அடுத்தது, சொல்லுக்கேற்ற கூட்டு பெயர். அடுத்தே கொஷின் தான், கூட்டு பெயர் தாங்க கேட்குறாங்க. கல் கூட்டு பெயர் கல் நிறையா இருந்தால் கற்குவியல் அப்படின்னு சொல்லலாம். கற்குவியல்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஏதாவது இருக்கா? கூட்டம், இந்த கல் குவியல் எல்லாம் இருக்கா? எதுவுமே இல்லை. கற்கள் வராது. கல் கூட்டல் கல் இது எப்படி கற்கள் வரணும்? கல் கூட்டல் கல். இது வந்து பார்த்திங்கன்னா இனமிகள் விதிப்படி, அதாவது மெல்லினத்துக்கு இனமான ஒரு வல்லினம் எழுத்து சேரும்போது லா வந்து இறா மாறிடும், கற்கல்லாக மாறிடும். கற்கள். சரிங்களா? இது வந்து எப்படின்னு சொல்லலாம் பார்த்திங்கன்னா மகர இது சார்பு எழுத்தில் வரும் இது. சரிங்களா? கல் கூட்டல் கல் வந்து கற்களாக மாறும். முள் கூட்டல் தீது முக்ரீது அப்படின்னு பார்த்தோம்ல. கல் கூட்டல் தீது கக்ரீது அப்படின்னு பார்ப்போம்ல ஆயுத குறுக்கத்தில். கல் கூட்டல் தீது கக்ரீது, முள் கூட்டல் தீது முக்ரீது அப்படின்னு பார்ப்போம்ல. அதாவது இந்த இடத்துல ஒரு இன்னொரு அடுக்கடுக்கான சொல் வரக்குள்ள கல் கூட்டல் கல் வரக்குள்ள கற்களாக மாறும். சரிங்களா? அதுதான் இதுக்கான புணர்ச்சி விதி. எப்படி சேரும் புணரும் சொல்லிட்டேன். அடுத்தது, நெக்ஸ்ட் 81 தமிழ் எண்ணை கண்டுபிடிக்கும். 8க்கு பார்த்தீங்கன்னா ஆன்னு வரும், 1க்கு பார்த்தீங்கன்னா கன்னு வரும். அப்போ க எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டியில் தான் இருக்குது. அப்போ 7க்கு பார்த்தீங்கன்னா ஆ, 7க்கு பார்த்தீங்கன்னா ஏ வரும். கா உ. அப்போ 72 வந்து ஃபஸ்ட் ஆன்சருக்கு வரும். அப்போ கா உ ஞா சா, அப்போ 74ன்றது சிக்கு ஆன்சர். ஏவுக்கு பார்த்தீங்கன்னா 72 வரும். கா உ ஞா சா ரூ. பார்த்தீங்கன்னா பிக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா 75 வரும். அப்போது இது 72, 74, 75. இப்போ காவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்சர் டி தான். சரிங்களா? இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கா 1 கா ஞா சா, கா ஞா சா, சாரி கா உ ஞா சா ரூ சா. இது 1 2 3 4 5 6 ஏ ஆ
கூ கா 0னா 10 சரிங்களா. இப்போ கா ஊ ஞா சா ரூ சா ஏ ஆ கு கா இது எல்லாமே தமிழ் எழுத்துக்கள் சரிங்களா. இங்கே வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க, ஸ்கூல் புக்கில் இருக்குது, பாக்ஸ் கண்டென்ட்டில் இருக்குது. எந்த ஸ்கூல் புக் எடுத்தாலுமே இந்த தமிழ் சொற்கள் இருக்குது, அதனால் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம், போய் பாருங்கள். அப்படி தெரியலையா இதை நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து தீவகத்தின் மற்றொரு பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா விளக்கு. இது வந்து தீவக அணின்னு சொல்லுவாங்க. தீவக அணி, தீவக அணிலேருந்து தான் இந்த கொஸ்டின் எடுத்துருக்காங்க. ஆணிலாம் அணி சரிங்களா. தீவக அணி, தீவக அணிக்கு பேர் இன்னொரு பேர் விளக்கு அணி அப்படின்னு சொல்லுவாங்க. விளக்கு அதாவது எப்படின்னா ஒரு 4 வரி கொடுத்துருப்பாங்க பாட்டில். 4 வரியுமே ஒரு விளக்கக்கூடிய, ஒரு வெளிச்சம் தரக்கூடிய ஒரு பொருளை வந்து சொல்லுவாங்க. இந்த 4 வரியுமே விளக்கக்கூடிய ஒரே ஒரு பொருளை மையப்படுத்தி சொல்லுவாங்க. அதனால் இது வந்து விளக்கு அணி, தீவக அணி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது வந்து அணி இலக்கணத்தில் இருக்குது, பாருங்கள். கனல்னாலே நெருப்பு தான், அனல்னாலும் நெருப்பு தான். இது மாதிரி எலிமினேட் பண்ண தெரிஞ்சாலும் நீங்கள் போட்டுடலாம் ஈஸியாக. அடுத்து தவறான இணை சுட்டுக. திணை ஓலை, திணை ஓலைன்னா மான்குட்டி வராது. எருமைக்கன்று பசுங்கன்று. திணை ஓலை பண ஓலைன்னா வரும். திணை ஓலை பண ஓலை வரும். எருமைக்கன்று பசுங்கன்று ஆப்போசிட் கொடுத்துருங்க. தென்னை ஓலை வாழை இலை சரிதான். நாய்க்குட்டி புலிக்குட்டி, நாய்க்குட்டி புலிக்குட்டி சொல்லுவாங்க. தென்னை ஓலையை வாழை இலைன்னு சொல்லுவாங்க. எருமைக்கன்று பசுங்கன்றுன்னு சொல்லுவாங்க. இது வந்து மரபு சொல்லை வச்சு தான் கேட்டிருக்காங்க. மரபு சொல் அதை வச்சு தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ சரியான தவறான இதுன்னு பார்த்தீங்கன்னா திணை ஓலை தான் தவறானது. இதிலே வந்து ட்விஸ்டடாக கேட்டிருப்பாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று சரியானதை சொல்கிறாங்களா இல்லை தவறானதை சொல்கிறாங்களா அப்படின்றது நம்ம கொஷின் பேப்பர் படிக்கக்குள்ளே நோட் பண்ணணும் சரிங்களா. அப்படி நோட் பண்ணாத நம்ம மாட்டும் கடகாடன்னு ஆன்சர் டிக் பண்ணிகிட்டே போயிருந்தால் தவறாகிடும். அடுத்த கொஷின் 85வது கொஷின். சரி, இதில் கொஷின் இல்லைங்க. 85வது கொஷின். கலைச்சொற்களை அறிதல். சரியான கலைச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. கல்ச்சுரல் பவுண்ட்ரிஸ் அப்படின்றது பண்பாட்டின் எல்லை தான் சரி. அடுத்தது சிம்பிளிசம் அப்படின்ற சொல் சரியான தமிழ் சொல்லணும்னா குறியீட்டியல். சிம்பிளிசம் அப்படின்றது குறியீட்டியல். இது வந்து 11th புக்கில் ஃபஸ்ட்டு பாடத்தில் இருக்குது. 11th தமிழ் புக்கில் ஃபஸ்ட்டு பாடத்தில் சிம்பிளிசம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்குது சரிங்களா. நீங்கள் போய் பாருங்கள். அடுத்தது கலைச்சொற்களை அறிவோம். சுகர் கேன் ஜூஸ் அப்படின்றது கரும்புச்சாறு. ரோட்டு ஓரத்தில் சுகர் கேன் ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு போர்டே போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ கரும்புச்சாறு தான். ஹோமோகிராஃப் அப்படின்றது என்னென்னா ஒப்பெழுத்து தான் சரியாக இருக்கும். இதுக்கு ஹோமோகிராஃப்ன்றது ஒப்பெழுத்து. அடுத்தது பார்க்கக்குள்ள கூற்று காரணம் சரியா தவறான்னு கேட்குறாங்க. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் மூவர் பாடிய பாடலின் தொகுப்பே தேவாரம். ஆமாம் சரிதான். தேக்கூட்டல் ஆரம் இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை. ஆமாம், சேக்கூட்டல் ஆரம் இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை தான். ஆமாம், கூற்று இரண்டும் சரியே. அடுத்த கொஷின். குரில் நெடில் பொருள் வேறுபாடு கேட்குறாங்க. இந்த கண்ணுனா என்ன, கண்ணா என்ன, கான்னா என்ன? கண்ணுன்றது ஒரு விழியை குறிக்கிறது. இது காண்றது காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. காட்சின்னா பார்க்கறது தானே, அதனால் பார். அடுத்தது சரியான இணை தெரிஞ்சது. ஊழ் அப்படின்றது வந்து இரட்டை கிளவி வரதா. இரட்டை கிளவியில் பார்த்தீங்கன்னா பிரித்தா பொருள் தரக்கூடாது. அப்போ ஊழ் அப்படின்றத பிரித்தா பொருள் தரும். அப்போ இது வந்து தவறாக இருக்குது. இது வந்து அடுக்கு தொடர். அடுத்து வளர்வானம் வினையால் அணையும் கிடையாது. வளர்வானம்ன்றது ஒரு வினைத்தொகை. எப்படி சொல்லலாம்? வளர்வானம், வளர்கின்ற வானம், வளரும் வானம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது செந்தியை வந்து எப்படி பிரிக்கலாம்? செம்மை கூட்டல் தீன்னு பிரிக்கலாமா? இப்போ மை என்னும் விகுதி வந்து மறைந்து வருதா? செம்மையான தீ, மை என்ற விகுதி மறைந்து வருதல் பண்புத்தொகை.
அதனால் சரியான பார்த்திங்கன்னா செந்தி தான். பீடு அப்படின்றது வந்து திறந்து வராது. பீடு அப்படின்னு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்த்துருக்கோம். அப்போ என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பீடு அப்படின்றதுக்கான பொருள். அடுத்தது குரில் நெடில் மாற்றம் தான். கிரி கீரி. இந்த கீரின்றது நம்மளுக்கு விலங்குனே தெரியும். அப்போ விலங்கு எங்கே இருக்குன்னு பாருங்கள், 2 ஆப்ஷனில் இருக்குது. அப்போ இது 2த்தையும் எலிமினேட் பண்ணிடலாம். கிரி அப்படின்றது மலையை குறிக்கக்கூடிய சொல்ல தான் கிரி. இது வந்து ஒரு சிறப்பு ஊரும் பேரும் அப்படின்ற டாப்பிக்கில் இருக்குது. ஓல்டு பழைய புக்கில் இருக்குது. சரிங்களா, நீங்கள் வந்து போய் பாருங்கள். புது புக்கில் கூட இருக்குது. கிரி அப்படின்ற சொல்லுக்கு பொருள் பார்த்திங்கன்னா மலை. அடுத்தது திங்கள். இருபொருள் தருக. திங்களுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா சந்திரன், மாதம். சரியாக தான் இருக்குது. அமாவாசை பௌர்ணமி கிடையாது. சூரியன், சந்திரன் வேறு. சந்திரனுக்கு பேரும் மதி அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியனுக்கு பேரும் ஞாயிறு. இது 2மே தவறாக இருக்குது. ஞாயிறு திங்கள். சரிங்களா. அடுத்தது இருபொருள் தருக. ஆறுன்றது ஒரு எழுத்து, ஒரு நீர்நிலை. நதி ஒரு எண். இதுதான் சரி. அடுத்தது சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இயற்கை போட்டுதல் இன்பம் மரபு. சரியா தவறாக இருக்குது. பட்டுப்போன மரத்தை காண இன்பம் தரும். பட்டுப்போன மரத்தை காண இன்பமாக இருக்கும், கவலையாக இருக்கும். அப்போது கதிர் முற்றியதும் இன்பம் தரும். கதிர் முற்றுனா இன்பம் தராது. கதிர் அறுவடை பண்ணாதான் இன்பம் தரும். பச்சை பசேல் என்ற வகைகளை காண இன்பம் தரும். காண இன்பம் தரும். இதுதான் சரி. இப்போ ஆப்ஷன் டி தான் சரி. அடுத்து 96 கண் எழுத்து. இது வந்து ஸ்கூல் புக்குங்க. 7th-லையோ 6th-லையோ இருக்குது. கண் எழுத்து படுத்த பல்பொதி அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரம் பாடலில் சொல்லியிருப்பாங்க. அப்போ சரியான விடை இது எந்த இடத்துல சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சங்க காலத்தில் தமிழர்கள் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண் எழுத்துக்கள் என்பர். இதுதான். நேர்கோடு வரைகோடு வரையப்படும் ஓவியங்கள் கோட்டோவியம். இது சரிங்களா. இது வந்து கோட்டோவியம். வண்ணக்குழம்புகள் பலகை, வண்ணப்பலகை. வண்ணங்கள் குழப்பும் பலகை வராது. இது என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து கரித்துண்டுகளால் வரையப்படும் ஓவியம் குகை ஓவியம். இது குகை ஓவியம். சரிங்களா. அடுத்தது கொஸ்டின் 97 வளர்பிறை அப்படின்னா வளர்பிறை நிலவுடன் விரிவானம் அழகாக காட்சியளிக்கிறது. ஆப்ஷன் ஏ தான் சரியாக இருக்குது. அடுத்தது சரியான இணைப்பு சொற்கள். பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் பயனில்லை. டேஷ் இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன். பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் பயனில்லை. எனவேன்னு வருமா? காரணம் சொல்கிறாங்களா? இல்லை. சரியான சொல் பார்த்திங்கன்னா அது போல தான். சரியா. அடுத்தது சரியான இணைப்பு சொல்லின இருப்போம். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. அப்படி ஏனெனில். 100வது கொஸ்டின், கடைசி கொஸ்டின். அவர் நல்லவர் டேஷ் வல்லவர். அவர் நல்லவர் ஆனால் வல்லவர் இல்லை. சரிங்களா. இப்போது நம்ம 100 கொஸ்டின் பார்த்துட்டோம். 1லேருந்து 100 கொஸ்டின் பார்த்துட்டோம். இது ஒரு பார்ட்டாக பார்த்தோம், இது ஒரு பார்ட்டாக பார்த்தோம். சரிங்களா. இப்போ 100 கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த ஒரு மாதிரி வினாத்தாளுடன், அதாவது ஒரிஜினல் பழைய வினாத்தாளுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.